ஹே ஹலோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட தான் போகிறோம். ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு தான் போகிறோம். ஆம்பூர்னா ஆம்பூருக்கே போகிறதில்ல, எங்கள் ஊர் ஆம்பூர் தான். ஆம்பூர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி போனால் பேர்னாம்பட்டுன்னு ஒரு ஊர் வருது, அதுவும் எங்கள் ஊர் தான். நீங்கள் ஆம்பூரில் சாப்பிட்ற பிரியாணியை விட இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் பிரியாணி. இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க, ஆம்பூர் பிரியாணியை மறந்துடுவீங்க. ஆம்பூரில் வந்துட்டு ஒரு சில கடைகளில் மட்டும்தான் பிரியாணி நல்லா இருக்குன்னா எங்கள் ஊரில் பேர்னாம்பட்டில் எல்லா இடத்துலையும் பிரியாணி நல்லா இருக்கும். ரொம்பவே கம்மியான விலை, குவான்டிட்டியும் ஜாஸ்தி இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ அங்கே தான் போகிறோம், வாங்க சாப்பிடுவோம். காய்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். காய்ஸ் கிளம்பிட்டு தானே காய்ஸ் நம்ம இந்த ஹோட்டலில் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஐயூப் ஹோட்டல். காய்ஸ் தலைவா பிரியாணி மட்டும் சூப்பராக இருக்குமா? எவ்வளோ இது? நீங்கள் இதே ஊருங்களா? ஆமாம், இதே ஊருமா. ஓகேண்ணா. இந்த கடை எத்தனை வருஷமா ரன் ஆகுது? ரொம்ப நாளாக ரன் ஆகுது, ரொம்ப காலமா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே, திருவிழா தான். இப்போ மழை இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்கண்ணா. காய்ஸ் பிரியாணி வந்துச்சு காய்ஸ். நான் ஆர்டர் பண்ணது வந்து பீஃப் பிரியாணி, அவனும் பீஃப் பிரியாணி கேட்டால் பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். காய்ஸ் ஃபைனலாக பிரியாணி வந்துடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஆம்பூர் பிரியாணிலாம் ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னு திரும்ப இந்த பிரியாணி ஒரு பிளேட் சாப்பிட்றவங்க 2 பிளேட் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஆம்பூர் வந்தீங்கன்னா ஆம்பூர் வந்து ஒரு 18 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா பிளான் பண்ணுங்க. இங்கே வந்து இந்த பிரியாணி கடையை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, நான் பெங்களூர்லேருந்து வந்து சாப்பிட்றதுக்கு காரணம் இந்த கடையோட டேஸ்ட் யாராலையும் அடிச்சு முடியும். கேஸ் பிரியாணி காலி ஆயிடுச்சு, இன்னொரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவனுக்கு கறி பத்தலை, சரி அதனால கேட்டான். அது கறி எடுத்துன்னு வந்து பிரியாணியில் போடுறேன். ஹோட்டல் பேர் ஐயூப் ஹோட்டல். காய்ஸ் இது 4வது பிரியாணி. கல்யாண வீட்டு பிரியாணி, கல்யாணத்தில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இருக்கும். நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு சாப்பிட்றதுல கிடைக்கிற சந்தோஷம் அதில் கிடைக்காது. எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கவலையாக இருந்தாலும் சரி சாப்பிடுவேன். எனக்கு சோறு தான் முக்கியம். உன் கடை தான் வேணும்னு தேடி வந்து சாப்பிட்டுன்னுக்குறேன் ப்ரோ. வா, உன் கடையை பற்றி ரிவ்யூ சொல்லிட்டு போ. வாப்பா, 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து போனேன், வீடியோ எடுக்கல. இப்போ தான் வந்து இந்த கடையில் சாப்பிடணும்னு அங்கேருந்து வரேன். எங்க வா? ஓகே, இல்லை சுத்தமாக செய்வாங்க. கீழே தவறி விழுந்துட்டுன்னா அண்ணன் கொடுக்கால. ஓகே, என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சூப்பராக செய்வாங்க. சமைக்கிற மாஸ்டர் அவர் தான். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சூப்பராக இருக்குண்ணா பிரியாணி, சத்தியமா. இதுக்கு என்னண்ணா சேர்க்குறீங்க சொல்ல முடியுமா? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? இல்லை அதை விட்டு இல்லை, இவ்வளோ ஹோட்டல் இருக்குது, உங்க கடையில் மட்டும் நல்லா இருக்குது பிரியாணி. தக்காளி இஞ்சி பூண்டு அவசரப்பட்டு விட்டானே, யாரிடம் போய் யார் மோதுவது? கைப்பக்குவம். அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். சூப்பராக இருக்கு. ஃபைனலாக நம்ம பிரியாணி சாப்பிட்டாச்சு. கிளம்பலான்னு வெளியே போகும்போது சரியான மழை. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எங்கேயும் வெயிட் பண்ணியிருக்கிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு பிரியாணி ரெடியாகும் இந்த ஹோட்டலில். 6 மணிக்கு இந்த கடையில் வந்து திருவிழா மாதிரி கிளம்பிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கல, சொன்னாங்க. எப்படி நம்ம ஒரு வாட்டி 6 மணிக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி. ஆனால் உண்மைதான் 6 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஜனம் வராங்கன்னா என்னன்னு தெரியல. 6 மணிக்கு ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு பார்க்கணுங்க. நான் வந்து ஒரு வாட்டி நைட்டு தள்ளுவண்டி கடையில் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டேன். 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு போய் தான் தள்ளுவண்டி